இன்றைய முக்கிய செய்திகள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட காரைக்காலை சேர்ந்த 27 மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே மீனவர்கள் சிறையில் இருந்தபொழுது அவர்களை விடுவிக்க சட்ட ரீதியான உதவிகளையும் உணவு, உடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உத்தரவின் பேரில் தேசிய மக்கள் மன்றத்தினர் செய்து கொடுத்தனர். மேலும் சிறையில் இருந்த மீனவர்களின் குடும்பத்தினரை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்கால் சென்று நேரில் சந்தித்து அவர்களுக்கும் தேவையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் 10,000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கினார். இந்நிலையில் சார்லஸ் மார்டின் மற்றும் தேசிய மக்கள் மன்றத்தினரின் உதவியால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் விமானம் மூலம் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர். தொடர்ந்து காரைக்கால் செல்லும் வழியில் புதுச்சேரி வந்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து இக்கட்டான காலகட்டத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்ததற்கு நன்றியை தெரிவித்தனர். அப்பொழுது மீனவர்களை சால்வை அணிவித்து வரவேற்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இலங்கை சிறையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் மற்றும் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். நிகழ்வின் பொழுது தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் உள்ளிட்ட தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு கடல் வழியாக புகுந்த தீவிரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றினார்கள். இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கடலோர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது. சாகர் கவாச் என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஆண்டின் தொடக்கத்தில் நடத்தப்படும் இந்த ஒத்திகை பின்னர் அகில இந்திய அளவிலும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பாதுகாப்பு ஒத்திகை தமிழகம், புதுவையில் காலை 6 மணிக்கு இன்று துவங்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் நடத்தப்படும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையை கடலோர காவல் படையினர், உள்ளூர் போலீசார், கடலோர பாதுகாப்பு படையினர் ஆகியோர் கூட்டாக இணைந்து நடத்தி வருகின்றனர். இதையொட்டி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தீவிரவாதிகள் போல மாறுவேடத்தில் ஊடுருவும் நபர்களை உள்ளூர் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் மடக்கி பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவே பாதுகாப்பு ஒத்திகையின் சாராம்சமாகும். இதன்படி தீவிரவாதிகள் போல் வேடமிட்டு கடலோர பகுதிகளில் நுழையும் போலீசாரை பாதுகாப்பு படையினர் பல இடங்களில் மடக்கி பிடித்தனர். இந்த பாதுகாப்பு ஒத்திகை வேட்டின் பொழுது கவனக்குறைவாக செயல்படும் காவலர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் ஆகியோர் மீது நடவடிக்கை பாயும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் செயல்பட்டு வருகின்றனர். சாகர் கவாச் மொத்தம் 16 பேர். அதில் பஸ் ஸ்டாண்டில் பிடிப்பட்டவர்கள் 2 பேர், ஓட்டி ஹார்பரில் பிடிப்பட்டவர்கள் 9 பேர், மேலும் 5 பேரை தேடி வருகின்றனர். இவர்களின் நோக்கம் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் காவல் நிலையம், கடலோர காவல்படை காவல் நிலையங்கள் குண்டு வைப்பதற்காக வந்தவர்கள். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் செயல்படுத்தப்படும் பணிகள் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்தவர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் ஆண்டுக்கு 100 நாட்கள் பணி வழங்கிட ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் 100 நாட்கள் பணிகள் மூலம் சாலை மேம்படுத்தும் பணி, தாவர கன்றுகள் நடவு மற்றும் உற்பத்தி செய்தல், கட்டுமான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மூலம் மக்களுக்கு 100 நாட்கள் பணிகள் மேற்கொள்ள ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஓரிரு மாதங்கள் பணி செய்த பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தினை வழங்கிடவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தர்யா, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் கோபிநாத் உள்ளிட்ட அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டார்கள். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் கடந்த 5 வருடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் மக்களுக்கு செய்துள்ள பணிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பட்டியலிட்டு துண்டு பிரச்சுரம் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை மேற்கொண்டார். முன்னதாக திருபுவனை பழண்டி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் சாதனை பட்டியலை வெளியிட்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை மேற்கொண்டார். இப்பட்டியலில் திருபுவனை தொகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்கியது. 1300க்கும் மேற்பட்ட சிவப்பு நிற குடும்ப அட்டை கொண்ட குடும்ப தலைவி பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கியது மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டை கொண்ட குடும்ப தலைவி பெண்களுக்கு வழங்கப்பட உள்ளது. திருபுவனை கிராமத்தை உள்ளடக்கிய அனைத்து வீதிகளுக்கும் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை போடப்பட்டது. புதிய LED மின் விளக்குகள் மற்றும் உயர் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டது. மின் பற்றாக்குறையை போக்க புதிய மின்மாற்றிகள் பொருத்தப்பட்டது. திருபுவனை துணை மின் நிலையத்தில் 25 மெகாவாட் மின்மாற்றி அமைக்கப்பட உள்ளது. பொதுமக்களுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை பட்டியலிட்டு வெளியிட்டுள்ளார்.
மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி அனைத்து நிலை நிர்வாகிகளும் பொதுமக்களும் உடன் இருந்தனர். திண்டிவனம் ஓம்கூரில் அமைந்துள்ள தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. 17 மாணவர்கள் தங்கப் பதக்கங்களுடன் 153 பேர் பட்டங்களை பெற்றனர். தடகள வீராங்கனையும் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவருமான PT உஷா, எழுத்தாளர் ஜெயமோகன் ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டன. மணக்குள விநாயகர் கல்விக் குழுமமும் தலைவரும் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை ஏற்க இந்தியாவிற்கான பிஜி நாட்டின் உயர் ஆணையர் ஜெகநாத் சமி, லைபீரியாவின் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் பெண்களை ஒன்றிணைத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற சமூக ஆர்வலர் லேமா கோபோவி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த PT உஷா, தனது விளையாட்டு பருவ காலத்தின் பொழுது போதிய வசதிகள் இல்லை, ஆனால் தற்பொழுது நிறைய வசதிகள் இளைஞர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை விளையாட்டு வீரர்களுக்காக கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் குத்துச்சண்டை, மல்யுத்தம் மற்றும் தடகள போட்டியில் நிறைய வீரர்கள் முன்னேறி வருகின்றனர். அடுத்த ஒலிம்பிக் மற்றும் ஆசிய மற்றும் உலக அளவில் போட்டிகளில் இந்தியா பல பதக்கங்களை வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார். நோபல் பரிசு பெற்ற சமூக ஆர்வலர் லேமா கோபோவி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பொருளாதாரம், தொழில்நுட்பம் போன்றவற்றில் வளர்ச்சி பெற்றாலும் சில நாடுகளுக்கிடையே மோதல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இவற்றை முடிவுக்கு கொண்டுவர ஐக்கிய நாடுகள் அவை முன்னெடுக்க வேண்டும் என்றார். கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் மஞ்சக்குப்பம் நகரம் இன்று காலை 9 மணியளவில் மிரா யுவா பாரத் நமது இந்திய இளைஞர்கள் குழு சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒற்றுமைக்கான விழிப்புணர்வு ஊர்வலம் மாவட்ட அளவில் பாத யாத்திரை உயர் திரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமை தாங்கி துவக்கி வைத்து மஞ்சக்குப்பம் டவுன்ஹால் ரவுண்டானா சிக்னலில் துவங்கி அரசு தொழில் பயிற்சி நிலையம் சேம்மண்டலம் முடிய நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.